நாளை மறுமையில் ஒருவர் வெற்றி என்று நாம் கருதுவது எதை? இறைவனது விசாரணையின் பொழுது அவர் அடைகின்ற வெற்றி. இறைவனுடைய மன்னிப்பை ஒருவர் பெற்றுக்கொள்ள. யாரும் மன்னிப்பை பெறாமல் சொர்க்கத்துக்கு போக முடியாது. எவ்வளவு பெரிய நல்ல மனிதராக இருந்தாலும் கூட மன்னிப்பை பெறாமல் என்ன செய்ய முடியாது? சொர்க்கத்திற்கு போக முடியாது. எனவே பிரதானமாக நாம் இரண்டாக நம்ம வாழ்க்கையை பிரித்திருக்கிறோம். ஒன்று, நாம செய்கின்ற கடமைகள் தவறுகள் என்பது மனிதர்களோடு சம்பந்தப்பட்டதாக இருந்தால், படைப்புகளோடு சம்பந்தப்பட்டதாக இருந்தால் ஹுக்கூக்குல் இபாதுன்னு என்ன செய்கிறோம்? சொல்கிறோம். இறைவனோடு சம்பந்தப்பட்டதாக இருந்தால் ஹுக்கூக்குல்லா, அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டவைகள் அப்படி என்று சொல்கிறோம். இந்த ரெண்டிலையும் ஒருவர் தவறு விடுவாராக இருந்தால் அந்த தவறுகள் தான் மறுமையில் எங்களை என்ன செய்கிறது? அழிக்கிறது, சொர்க்கத்தை விட்டு எங்களை தடுக்கிறது. இதிலே நம்ம அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நாம் விடுகின்ற தவறுகளுக்கெல்லாம் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரே தீர்வு என்ன? பாவ மன்னிப்பு. இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நாம் என்ன தவறு விட்டாலும் சரி, அடியார்களுடைய விஷயத்தில் என்ன தவறு விட்டாலும் அந்த அடியார்கள் மன்னித்த பின்னாலும் யார் மன்னிக்க வேண்டும்? அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். இறைவனது விஷயத்தில் தவறு விட்டால் இறைவன் மாத்திரம் அதை என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். இந்த மன்னிப்பு இஸ்திக்ஃபார் என்கின்ற பகுதி இருக்குது. இறைவனிடத்தில் மன்னிப்பு கோரல், இறைவன் எங்களை மன்னித்து விட்டானா என்பதில் கவனமாக இருத்தல், மன்னிப்பு தேடுதல், அதே போல பரிகாரம் தேடுதல். இந்த விஷயத்தில் எங்களுக்குள்ள கவனம் நாளை மறுமைக்கு நாம் தயாராக இருக்கிறோமா இல்லையா என்பதை தீர்மானிக்கிறது. எது? இறைவனது மன்னிப்பில் எங்களுக்குள்ள ஈடுபாடு, இறைவனது மன்னிப்பில் எங்களுக்குள்ள நாட்டம், இறைவன் மன்னிப்பில் நாம எடுக்கக்கூடிய முயற்சி, இறைவனுக்கு பாவ மன்னிப்பு தேடுவது, இறைவனிடத்தில் நம்ம அடிக்கடி நம்ம பாவங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவதில் எடுக்கக்கூடிய கவனம் இருக்கிறதே, நாங்கள் மறுமைக்கு தயாராக இருக்கிறோமா இல்லையா என்பதை தீர்மானிக்கிறது. உண்மையிலேயே மிக இலகுவாக இறைவன் எங்களுக்கு தந்த ஒரு அம்சம் தான் இந்த பாவ மன்னிப்பு என்பது. உடலை வருத்திக் கொள்ளாமல், நேர்ச்சை என்ற பெயர் நமது உடலை கஷ்டப்படுத்திக் கொள்ளாமல், நாங்களே எங்களை அழித்துக் கொள்ளாமல், பாவ மன்னிப்பு என்பது கையை எடுத்து இறைவனிடத்திலே நீட்டி இறைஞ்சுவது மட்டும்தான் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த உடல் வருத்தமும் இல்லை, நம்மளை அழித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்துக்கு சொன்னா ஃபக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே கொன்று விடுங்கள், அப்ப அல்லாஹ் உங்களை மன்னிப்பான்னு சொல்லி. அப்படின்னா என்ன? ஒருவருக்கொருவர் வெட்டி நீங்களே அழித்துக் கொள்ளுங்கள் உங்களை, அப்ப அல்லாஹ் என்ன செய்வான்? மன்னிப்பான்னு சொன்னார். இப்படி ஒரு தண்டனை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்தானா மன்னிக்கிறதுக்கு? அப்படி எதுவுமே இல்லை. கையேந்தி யா அல்லாஹ் எனது பாவத்தை மன்னித்து விடு என்று நாம் அழுவதும் பச்சாதப்படுவதும் தான் எங்களுக்கு மன்னிப்புக்காக தரப்பட்ட ஒரு பெரிய இலகுவான ஒரு வாயில். அல்லாஹு தஆலாவே குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், மக்காவுடைய சமுதாயத்தினர் இறைவனிடத்திலே, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக அல்லாஹ்ட்ட துஆ கேட்கறாங்க. யாருக்கு எதிராக? யார்கிட்ட? ரசூலுல்லாஹ்களுக்கு எதிராக அல்லாஹ்ட்ட துஆ கேட்கறாங்க. அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், இது கால அல்லாஹும்ம இன் கான ஹாதா ஹுவல் ஹக்க மின் இன்திக ஃபஅம்திர் அலைனா ஹிஜாரத்தன் மினஸ் ஸமா வ யத்னா பி அஸாபின் அலீம். யா அல்லாஹ், இந்த முஹம்மது சொல்வதா உண்மையாக இருந்தா கல்மாரிய பொழிவை அல்லது ஏதாவது ஒரு தண்டனை கொண்டு எங்களை அழித்து விடுன்னு அல்லாஹ்ட்ட ரசூலுல்லாஹ்களுக்கு எதிராக துஆ கேட்கறாங்க. அல்லாஹ்விடத்தில் நபி அவர்களுக்கு எதிராக துஆ கேட்கறாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? வமா கான அல்லாஹு லியுஅذிபஹும் வ அன்த ஃபீஹிம் வமா கான அல்லாஹு முஅذிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். நபியே, நீங்கள் அங்கே இருக்கும் காலமெல்லாம் நான் அழிக்க மாட்டேன், அவர்கள் பாவ மன்னிப்பு தேடும் காலமெல்லாம் நான் அழிக்க மாட்டேன், அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்யும் காலமெல்லாம் அவர்களை நான் அழிக்க மாட்டேன். அல்லாஹ் தஆலா சொன்ன காரணம் என்ன? இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடுவது என்பது. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா மின் அஹதின் அஹப்ப இலைஹில் உதுரு மின் அல்லாஹ், உங்களில் எவருக்குமே அல்லாஹ்வை விட, அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை போல் காரணம் சொல்வதை பிடிக்கக்கூடிய எவரும் இல்லை. நான் இதுக்காக வேண்டி செஞ்சுட்டேன், இப்படி செஞ்சுட்டேன், அதனால செஞ்சுட்டேன், இதனால செஞ்சுட்டேன் என்று காரணம் சொல்வது யாருக்கு மிகவும் விருப்பமானது? இறைவனுக்கு மிகவும் விருப்பமானது. அதனால் இறைவன் பாவங்களை என்ன செய்யறான்? மன்னிக்கிறான் என்பதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். எனவே பாவ மன்னிப்பு தேடுதல் என்பதுதான் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே விடுகின்ற தவறுகள், குறைபாடுகள், பாவங்கள், இந்த எல்லா விஷயங்களிலும் அவர் உண்மையிலே மறுமைக்கு தயாராக இருக்கிறார் என்ற பகுதியை உணர்த்தக்கூடிய ஒரு பகுதி. இதுல வித்தியாசம் இருக்கலாம். நபிமார்கள், சஹாபாக்கள், பெரிய பெரிய மார்க்கப்பட்டுள்ளவர்கள், சாதாரண மக்கள், பாவத்தில் மூழ்கியவர் என்று வித்தியாசம் இருக்கலாம். ஆனா அவங்க எல்லாருக்கும் ஒரே வாசல் எது? பாவ மன்னிப்பு, இஸ்திக்ஃபார் தேடுதல் என்பதுதான். இதுல பிரதானமானது இதான் நீங்க மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா மனிதர்களுடைய பாவம் சமமானதல்ல. சில பாவங்கள் அன்றாடம் மனிதன் அடிப்படையில் நிகழக்கூடிய வளமையான நிகழ்வுகளாக இருக்கும். சில பாவங்கள் வாழ்க்கையில் நமக்கு நடந்தே இருக்கக்கூடாது என்று நாம் கவலைப்படுகின்ற பாவங்களாக இருக்கும். ஒரு துரோகமாக இருக்கும், ஒரு கொலையாக இருக்கும், ஒரு களவாக இருக்கும், ஒரு கொள்ளையாக இருக்கும், ஒரு பெரிய ஏமாற்றாக இருக்கும்.
வாழ்க்கை நம்ம அப்படி செய்தே இருக்க கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய பெரிய ஒரு பாவமாக இருக்கும். இந்த பாவங்கள் விஷயத்தில் நாம நிறைய கவனம் எடுக்க வேண்டும். எங்களோட வாழ்க்கையில மனிதன் அடிப்படையில் அன்றாடம் நிகழக்கூடிய பாவங்கள் ஒரு பகுதி. இன்னொரு பகுதி என்னன்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம நடந்தே இருக்க கூடாது. நமது வாழ்க்கைக்கும் நமது கேரக்டருக்கும் அந்த தவறுக்கும் என்ன சம்பந்தமே இருக்காது, ஆனா நடந்திருக்கும். நடந்ததன் காரணமாக நம்ம அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடி இருப்போம். ஆனா ஏனைய பாவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவதை போல அதை விட்டுருப்போம். சாதாரணமாக ஒரு விஷயத்துல நம்ம எப்படி தவறு விடுவோமோ அதுக்கு பாவ மன்னிப்பு தேடுறது மாதிரி இதுக்கு பாவ மன்னிப்பு தேடி விட்டுருப்போம். இப்படி இருக்கவில்லை நபித்தோழர்கள். இதான் இங்க பிரதானமான விஷயம். பாவங்களில் நம்ம அன்றாடம் செய்து பாவ மன்னிப்பு தேடுவது நம்ம மறுமைக்காக தயாராக இருக்கிறோம் என்பதற்கான பெரிய ஒரு அடையாளம். ஆனால் அப்படி செய்கிறோமா என்பது பெரிய ஒரு கேள்வி. நாம் உண்மையிலே பாவ மன்னிப்பு விஷயத்தில் அவ்வளவு கவனம் எடுக்கிறோம் என்று கேட்டால் இல்லை, அந்த அளவு கவனம் எங்களிடத்தில் இல்லை. அப்படி கவனம் எடுத்தாலும் கூட அதிலும் பிரதானமாக கவனம் எடுக்க வேண்டும். நமது வாழ்நாளில் நிகழ்ந்த மிகப்பெரிய தவறுகள் விஷயத்தில் கவனம் எடுக்க வேண்டும். இதனால் தான் நபிமார்களை பொறுத்த வரைக்கும் மறுமை நாளில் ஷஃபாத்துக்கு நான் தகுதி இல்லை என்று எதை வைத்து சொல்வார்கள்? அவங்களோட வாழ்க்கையில் செஞ்ச எல்லா தவறையும் சொல்ல மாட்டாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர் தகுதிக்கு அவர் செஞ்சிருக்க இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ், பொருத்தமான ஒரு வேலை அல்ல நீங்க இப்ப கேட்டது அப்படின்னு நல்லா சொல்லுவான். மகனை காப்பாத்து, மகனை காப்பாத்து. எல்லா காபிருக்கும் அழிகிற நேரத்தில் அவருடைய மகன் காபிராகிறது, அவரை மட்டும் என்னது காப்பாத்து என்று கேட்டது பொருத்தமான ஒரு வேலை அல்ல அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அப்படி கேட்டுட்டேன்னு நினைச்சுதான் யாரு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மறுமை நாள்ல நான் ஷஃபாத்துக்கு தகுதி இல்லைன்னு சொல்லுவார். அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய எல்லா பாவங்களையும் ஞாபகம் வைத்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் எதை கூடுதலா ஞாபகம் வச்சுக்கிறாரு? அல்லாஹ்வால் கண்டிக்கப்பட்ட ஒரு பாவத்தை என்ன செய்யறாரு? கூடுதலா ஞாபகம் வைக்கிறாரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எல்லா தவறுகளையும் ஞாபகம் வச்சிருப்பாரு, ஆனா பிரதானமா எதை நினைப்பாரு? தான் வாழ்க்கையில் நினைச்ச ஒரு பெரிய தவறு என்ன செய்வாரு? அது நபிமார்களுடைய இடத்தில் அது பெரிய தவறு. அப்படித்தான் ஒவ்வொரு நபிமார்களும் பெரிய தவறுகளை என்ன செய்வார்கள்? ஞாபகப்படுத்துவார்கள் என்பதை பார்க்கிறோம். நபித்தோழர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில உதாரணங்களை பாருங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு வாழ்க்கையை நீங்க படிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. அவர் செய்த இஸ்லாத்துக்கு வந்த ஒரு செய்த பெரிய தவறு என்று சொல்லி எந்த தவறும் நமக்கு என்ன செய்யாது? விளங்காது. அப்படி ஒரு தவறாக இருந்தால் எது தெரியுமா மிகப்பெரிய தவறாக இருக்க வாய்ப்பு இருக்கு நம்ம சிந்தனைக்கு? ரெண்டு தவறு. ஒன்று, உபை இப்னு சலூலுக்கு ரசூலுல்லாஹ் தொழுவிக்க போற நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹோட சட்டையை பிடிச்சி இழுத்தது. ரசூலுல்லாஹோட சட்டையை பிடிச்சி இழுத்து எப்படி இந்த முனாஃபிக்கு நீங்கள் தொழுவிப்பீர்கள் என்பது எங்களுக்கு என்ன செய்து உமர் ரலியல்லாஹு இப்படி கேட்டார்கள், இது சரியா? அப்ப ரசூல் இலைக்க அன்னி ஒதுங்கிக்கங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஒரு வார்த்தை வருது. உமர் ரலியல்லாஹு வாழ்க்கையில் இன்னொரு இடத்துல அந்த சம்பவம் நடக்குதுங்க. ஹுதைபியாவுடைய விஷயத்துல நான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்பது உண்மை, அப்படி இருக்க நாங்க ஏன் போய் இவர்களிடத்துல கேவலப்பட்டு இந்த ஒப்பந்தத்தை என்ன செய்யணும் பண்ணணும் என்கின்ற கருத்துல கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா எங்களை கேவலப்படுத்த மாட்டான், எங்களுக்கு வெற்றி உண்டு என்று ரசூலுல்லாஹ் ஆறுதல் படுத்துறாங்க. சுருக்கமாக அபூபக்கர் ரலியல்லாஹு இடத்துல போய் இவர் அல்லாஹ்வுடைய தூதர் தானே, நாங்க ஏன் கேவலப்படணும் அப்படின்னு கேட்கிறாங்க. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெடுத்த பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த முடிவுக்கு மாற்றம் அடையல, மாற்றம் செய்ய நினைக்கல, ஆதங்கத்தில் என்ன செஞ்சாங்க? நிறைய பேசிக் கொண்டிருந்தார்கள். இது இரண்டாவது தவறாக நாங்கள் என்ன செய்யலாம்? நினைக்கலாம். உண்மையிலே எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள தவறுகளோடு ஒப்பிட்டா இதெல்லாம் தவறே அல்ல. ஆனாலும் உமர் ரலியல்லாஹு இடத்துல இருந்து ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்யாம கட்டுப்படுகின்ற நபித்தோழர்களுக்கு மத்தியில் இருந்து பார்க்கிற நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களா அப்படின்னு கட்டுப்பட்டிருக்க வேண்டும். இதையே உமரும் நினைக்கிறார். இந்த இரண்டாவது தவிர உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைக்கிறார்கள், நம்ம இப்படி செஞ்சிருக்க கூடாது. அதுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஃபஅமில்து லிதாலிக அமாலா, அந்த ஹதீஸ்லயே வரும். இந்த தவறை நினைத்து நான் நிறைய அமல்களை செய்ய ஆரம்பித்தேன். இப்படி ஒரு தவறு செஞ்சிட்டனே நினைச்சு காலகாலத்துக்கு உமர் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க? நிறைய அமல்களை செய்ய ஆரம்பித்தேன். தொழுறது, நோன்பு வைக்கிறது, தர்மம் செய்யறது, அடிமை விடுதலை செய்யறது, அதே போல என்னது வக்ஃப் செய்யறது, இந்த மாதிரி நிறைய அமல்கள். இந்த மாதிரி ஒரு நான் தவறு செஞ்சிட்டனே நினைச்சு 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 உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபஅமில்து லிதாலிக அமாலா, நான் நிறைய அமல்களை செய்ய ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்றோம். இப்படி நம்ம வாழ்க்கையில இருந்திருக்குதா? நம்ம செஞ்ச பிரதானமான தவறுகளுக்கு எல்லா பாவங்களுக்கும் பாவ மன்னிப்பு தேடணும். ஆனா எமது தகுதிக்கே பொருத்தம் இல்லாத சில தவறுகளை நம்ம என்ன செஞ்சிருப்போம்? வாழ்க்கையில செய்திருந்தால் அந்த ஒரு தவறையோ, ரெண்டு தவறையோ, மூணு தவறையோ நினைத்து வாழ்க்கையில இந்த அமல்கள் அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் இந்த அமல்கள் மூலம் இது அப்படியே என்ன செஞ்சிடணும்? அடைத்து விட வேண்டும் என்கின்ற அமைப்பில் ஒரு தவறை நினைத்து
பல அமல்கள் செய்து நம்ம வாழ்க்கையில இருக்குதான்னு பார்த்தால் நிறைய குறைவு, அதிகமாக என்ன குறைவு என்றுதான் சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறது. இதுதான் நபித்தோழர்கள் தங்களது வாழ்க்கையிலே பாவ மன்னிப்பு என்ற விஷயத்துக்கு கொடுத்த முக்கியத்துவம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய விஷயத்துல கொஞ்சம் அதாவது கோபப்பட்டு கல்றாங்க, கோபப்பட்டு சத்தியம் பண்ணிடுறாங்க, இனி நான் இவரோட பேச மாட்டேன், அல்லாஹ்வின் மீது ஆணையாக இவருடன் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பேச மாட்டேன் என்று சொன்ன அதாவது அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கடைசியில பேச வேண்டிய ஒரு நிர்பந்தம் உண்டாகிறது, பேச வேண்டிய ஒரு நிர்பந்தம் உண்டாகி விடுகிறது. அவனுடைய தாத்தாவுடைய மகன் ஏதோ ஒரு பிரச்சனையில அவங்க பேசல, பேச வேண்டிய நிர்பந்தம் உண்டாகின உடனே ஒரு சத்தியத்தை முறித்தல் என்பது நபித்தோழர்களிடத்துல ஒரு மிகப்பெரிய, நமக்கு என்ன சத்தியம் பண்றதும் பெருசு இல்லை, சத்தியத்தை முறிக்கிறதும் பெருசு இல்லை. ஆனா நபித்தோழர்களிடத்தில் சத்தியத்தை முறிக்கிறன்றது மிகப்பெரிய ஒரு பாவம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த வாழ்க்கையில அந்த தவறும் அவர்கள் மிகவும் கவலைப்பட்ட இன்னொரு தவறு என்ன, ஜமல் யுத்தத்துக்கு என்ன போனது, இந்த ரெண்டை பற்றிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இப்படி நம்ம பேச மாட்டோம் என்று சத்தியம் பண்ணிவிட்டு பேசிவிட்டோமே என்ற கவலையின் காரணமாக 10 அடிமைகளை தண்ட பணத்தை கொடுத்து விடுதலை செய்யறான். எவ்வளவு சிரமம் இருந்திருக்கும், 10 அடிமைகளை தண்ட பணத்தை கொடுத்து என்ன அதாவது விடுதலை செய்யறான். இன்னும் கொஞ்ச நாள்ல பாக்குறாங்க, நான் சத்தியத்தை முறிச்சிட்டேன், 10 அடிமைகளை விடுதலை செஞ்சா அது எப்படி அதுக்கு ஈடாகும், இன்னொரு 10 அடிமை என்று சொல்லி பல அடிமைகளை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விடுதலை செய்து கொண்டே இருந்தார்கள். எதன் காரணமாக, இது ஒரு பெரிய ஒரு தவறை நான் செய்து விட்டேனே அப்படின்னு சொல்லி. எப்பொழுதும் இந்த வசனம் ஓதப்பட்டால் வகர்ன ஃபீ புயூதிகுன்ன வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, நீங்கள் உங்கள் வீடுகளிலேயே தரித்திருங்கள், ஆரம்பகால ஜாகிலி அலங்காரத்தோடு வெளியே சென்றது போன்று வெளியே செல்ல வேண்டாம், அல்லாஹ்வுடைய உங்கள் வீடுகளிலே அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதப்படுவதை கேளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுக்கும் ஏனைய பெண்களுக்கும் அல்லாஹ் குர்ஆன் என்ன செய்றான், உபதேசம் செய்றான். இந்த வசனம் எப்பொழுது ஓதப்பட்டாலும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுவார்கள். இந்த வசனம் எனக்கு ஏன் ஞாபகம் வரல அந்த நேரத்தில் என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுவார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இது எங்களுக்கு எதை காட்டுகிறது என்று சொன்னால், அவங்க தௌபா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள், இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள், தங்களோட பாவ மன்னிப்பெல்லாம் தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் வாழ்க்கையில் ஏதாவது பெரிய ஒரு தவறு நடந்து விட்டால் அந்த தவறை நினைத்து நினைத்து என்ன செய்வார்கள், காலாகாலத்துக்கு இறைவன் இதை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக அந்த மிகப்பெரிய தவறுகளுக்கு அவர்கள் அழுதிருக்கிறார்கள், துஆ கேட்டிருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, நிறைய பொருளாதாரங்களை அதுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, வெளியே விட்டிருக்கிறார்கள் என்பதற்கு இது பெரிய ஒரு ஆதாரம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது முதல் பகுதி. ஒரு முஃமின் மறுமைக்கு தயாராக இருக்கிறான் என்பதற்கான ஆதாரம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்று நினைச்சிருக்கிறதல்ல. நிறைய பேர் அதுல கூட நினைச்சுதான் காலம் போயிட்டு இருக்கு. இன்ஷா அல்லாஹ் பாவ மன்னிப்பு தேடணும். ரமலான்லையும் கூட அப்படிதான் நினைக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் முதலாம் 10 ஆரம்பிச்சு கடைசி 10க்கு வந்து எதுக்கும் 27 ஒரு சிறப்பு இருந்தாலும் இருக்கும் 27 அதுவும் கேட்காம காலம் ஃபுல்லா போறவங்களாம் இருக்கிறாங்க. இப்படித்தான் இஸ்திக்ஃபாரை கூட தஸ்வீஃப் என்ன பிற்போட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஆனால் அன்றாடம் ஒரு முஃமினது வாழ்க்கையில் மிக பிரதானமாக இருக்க வேண்டிய அம்சம் இஸ்திக்ஃபார், தௌபா என்பது காலாகாலத்துக்கு அவனுக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதோடு சேர்த்து எதெல்லாம் தான் பெரிய தவறுகளாக செய்தேனோ அதை அவன் மறந்துடக்கூடாது. இன்றைக்கு மௌத்து வரைக்கும் இன்றைக்கு என்ன செய்யக்கூடாது, அவன் அதை மறக்க கூடாது. அந்த பாவங்களை நினைத்து எப்படி நபிமார்கள் மறுமையிலும் அதை என்ன தாங்கள் நபிமார்களாக இருந்தும் அந்த ஒரு தவறை மறுமையில என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுகிறார்களோ அது போன்ற ஒரு மனோநிலை இருக்குமாக இருந்தால் அல்லாஹு தாலா அர்ஹமுர் ராஹிமீன், இரக்கம் காட்டுகின்றவர்கள் எல்லாம் மிகப்பெரிய இரக்கம் காட்டக்கூடியவர். நிச்சயமா அல்லாஹு தாலா பாவங்களை மன்னிக்க போதுமானவர். ஒரு மனிதன் மன்னித்து விட்டேன் என்று இறைவன் நாளை மறுமையில சொல்றதை கேட்கிறது தான் பெரிய சந்தோஷமே. கது கஃபர்துலக், உனக்கு நான் என்ன செஞ்சிட்டேன், மன்னித்து விட்டேன் என்று ஒருவன் கேட்கிறது தான் அவனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தோஷம். அப்ப அந்த மன்னிப்புக்கான வாசலுக்கு ஒரு மனிதன் எப்பொழுதும் தயாராகி கொண்டே இருக்கிறான் சொன்னால் அதுதான் அவனுக்கு கிடைத்த மிகப்பெரிய தௌஃபீக் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் மறுமைக்காக தயார் நிலையில் இருக்கிறார் என்பதற்கான பெரிய அடையாளமே அவர் செய்த சிறிய பெரிய பாவங்களுக்காக அவர் பாவ மன்னிப்பு தேடிக் கொண்டிருப்பதும், அவர் செய்த மிகப்பெரிய பாவங்களுக்காக அவர் என்றைக்கும் அதை நினைவு கூர்ந்து அழுது கொண்டிருப்பதும், தர்மங்களோடு இருப்பதும் தான் அவர் மறுமைக்காக தயாராக இருக்கிறார் என்பதற்கான ஒரு மிகப்பெரிய அடையாளம். அல்லாஹு தஆலா அந்த நிலையை எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக.